நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நினைத்ததை நினைத்தபடி நமக்கு கொடுக்கும் பௌர்ணமி பூஜை ரகசியம்தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த பூஜை ஒரு முறை செய்தாலே நிச்சயமாக அதில் நல்ல பலன்கள் நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த பூஜையை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அந்த நடுநிலை நேரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போது ஒரு 5 மணிக்கு இன்றைக்கி மாலை 5 மணிலேருந்து நாளை மாலையோட முடியுது அப்படின்னாக்கா இந்த நடுநிலை நேரம் 11:30 மணிக்கு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். அந்த பௌர்ணமி நிலவு உச்சியில் வருது பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அபரிவிதமான சக்திகளை நமக்கு கொடுக்கும். இந்த பூஜை அதிசக்தி வாய்ந்தது, அற்புதமானது. இது நிறைய பேர் பலன் கொண்ட ஒரு அற்புதமான பூஜை. இந்த பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரும். இந்த பூஜை செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி போயிட்டு, இப்போ மாடியில் உங்களுக்கு வசதி இருந்தது, மொட்டை மாடியிலனாக்கா நீங்கள் அங்கே செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த நிலவு ஒளி படுது பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வாசலில் நீங்கள் செய்யலாங்க. இப்போ மொட்டை மாடின்னு வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக கூட்டிட்டு அந்த இடத்துல தண்ணியை தெளித்து ஒரு அரிசி மாவால் கோலம் போடுங்க. கோலமாவு சாதாரண கோலமாவால் கோலம் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. கோலம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மேலே எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பால தட்டு. எப்பொழுதுமே நம்ம பூஜை செய்யும் பொழுது எவர் சில்வரை பயன்படுத்துவதை தவிர்த்திடணும். நம்ம பித்தளை, செம்பு இல்லை மண்சட்டி இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர எவர் சில்வர் மட்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டில் மஞ்சள் குங்குமம் வைங்க. அதில் ஒரு விளக்கு, பத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கு ஒரு பத்தி ஸ்டாண்டு, சாம்பிராணி போடுற தூபம், வெள்ளை நிற பூக்கள், மல்லிகை பூக்கள், முல்லைப்பூ, இப்படி வெண்மை நிறத்தில் வாசம் மிகுந்த பூக்களை நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் கட்டின பூவாகவும் எடுத்துக்கோங்க, உதிரி பூவாகவும் எடுத்துக்கோங்க. நெய்வேத்தியமாக அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வெண்மை நிற சாப்பாடை நீங்கள் செய்ய முடியாது. இல்லை என்னால் முடியும்னாக்கா தயிர் சாதம் இல்லைன்னா வெள்ளை சாதத்தில் நெய் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். வெள்ளை சாதத்தில் பருப்பு போட்டும் நீங்கள் வைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னாலும் கல்கண்டு ஒரு பிடி எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது இந்த பூஜைக்கு. இது எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கோங்க, கொண்டு போய் மேலே வச்சுக்கோங்க. இந்த விளக்க வைக்கிறதுக்கு ஒரு மணப்பலகை எடுத்துக்கிட்டு போய் வைங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் தண்ணி முழுவதும் ததும்புற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த தண்ணீரை எடுத்து வைங்க. தண்ணிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. தண்ணியில் வச்சுக்கிட்டு நம்ம எது வேண்டுனாலுமே நமக்கு நடக்கும். அந்தளவுக்கு தண்ணீர் நமக்கு ஒரு வசியத்தன்மை உள்ளது தான் தண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு வெண்மை நிற காகிதம் எடுத்துக்கோங்க. அந்த வெண்மை நிற காகிதத்தில் ஒரு பச்சை கலர் பேனா கொண்டு, பச்சை நிறத்தால் மட்டும்தான் எழுதணும், வேறு எந்த நிறத்திலும் எழுதக்கூடாது. பச்சை நிற பேனா எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன எழுதணும்னா, இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக கடன் இருக்குது, பணம் வேணும் அப்படின்னா, என்னுடைய கடன் தீரணும், எனக்கு பணம் கிடைக்கணும், என்னோடய கடன் தீரணும்னு எழுதவே கூடாது. கடன்கிற வார்த்தையே அங்கே வரக்கூடாது. நம்ம எதிர்மறையான ஆற்றல், எதிர்மறையான அந்த எழுத்துக்களையோ எதிர்மறையான எண்ணத்தையும் தவிர்த்திடணும். இந்த பூஜையில் என்ன எழுதணும்னா, எனது வங்கி கணக்கில் 10 லட்சம் இருக்கிறது, நன்றி, அல்லது கொடுத்ததற்கு நன்றி. இப்படி பாசிட்டிவாக நம்ம எழுதணும். நம்ம கடன்காரனாக இருக்கோம், நம்மகிட்ட ஒரு பைசா கூட இல்லை, ஆனாலும் நம்ம இது மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு இது ஒரு முட்டாள்தனமானது இல்லையா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் இதை செய்யும் பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து மிகப்பெரிய பொருட்செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வகையில் வேணாலும் உங்களுக்கு நடக்கும். அது நல்ல வழியில் தான் நடக்கும். இப்போது எனக்கு என்னுடைய வங்கி கணக்கில் 10 லட்சம் கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. நிறைய கோரிக்கைகளை அடுத்தடுத்து எழுதாதீங்க. நீங்கள் இந்த தண்ணியை வச்சு இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கை ஒரு 3 மட்டும் உங்கள் மனசில் இருக்கிற மாதிரி, பதிஞ்சிருக்கிற மாதிரி அந்த 3 மட்டும் தான் நீங்கள் எழுதணும். இப்போ 1 எழுதிட்டீங்க. 2வது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு
கல்யாணமே ஆகலை, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகலை, எவ்வளோ வரன் பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன எழுதணும்னா, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்ததற்கு நன்றி, என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது நன்றி அப்படின்னு பாசிட்டிவாக எழுதணும். மூணாவதாக, இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஆண் குழந்தை, என் மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது நன்றி. அவங்களுக்கு நீண்ட நாளமாக உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ குழந்தை இல்லாமல் இருக்காங்க, இல்லை உங்களுக்கே கூட குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவான வார்த்தைகள், எனக்கு குழந்தை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா, நீங்கள் ரொம்ப நாள் வந்து நோயால் அவஸ்தைப்பட்டு இருக்கீங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான எழுத்துக்களை நீங்கள் அதில் எழுதணும். உங்களோட கோரிக்கை உங்கள் மனசில் உங்கள் மனசில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் 5-6 கூட நீங்கள் எழுதிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ எழுதிக்கோங்க. எழுதி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு மணப்பலகையை வைங்க, அதுலேயும் ஒரு கோலத்தை போடுங்க, அதில் ஒரு தாம்பாளத்தட்டை வச்சு நீங்கள் தீபத்தை நீங்கள் வைக்கணும், தீபத்தை ஏற்றணும், விளக்கு வச்சு தீபத்தை ஏற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க, அந்த விளக்குக்கு பூச்சூட்டுங்க, சுற்றிலும் வெண்மை நிற பூக்கள், ஏன்னா சந்திர பகவானுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடித்தமான ஒன்று, அவருக்கு பிடித்த கலர் வெண்மை நிறங்கிறதுனால தான் நம்ம வெண்மையிலேயே எல்லாமே பண்ணணும். வெள்ளை நிற பூக்களை சுற்றிலும் வைங்க, அலங்கரிங்க அழகாக, பத்தி 2 கொளுத்தி வைங்க. அப்புறம் இன்னொரு சின்ன தாம்பாளத்தில் தட்டில் ஒரு 2 வாழைப்பழம் பிச்சு பிச்சு வைக்காதீங்க, 2 சேர்ந்தா மாதிரி இருக்க 2 வாழைப்பழத்தை பிச்சு பிச்சு வைக்கக்கூடாது, 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, கொஞ்சம் அதுலேயும் பூவு வச்சுட்டு கொஞ்சம் நெய்வேத்தியம் கற்கண்டு வச்சுருங்க. இப்போ ஊதுபத்தியை காமிச்சு கொளுத்தி வச்சுருங்க. அடுத்தது அந்த விளக்குக்கும் நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் விளக்குக்கு எதுக்க நீங்கள் கொஞ்சம் உட்காரணும். இப்போ கீழே உட்கார முடியாதவங்க கீழே உட்காந்து நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு விரிப்பு மாதிரி போட்டுட்டு அதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ கீழே உட்கார முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு மணப்பலகை போட்டு நீங்களும் அதில் உட்காந்துக்கலாம். இப்போ அந்த விளக்குக்கும் உங்களுக்கும் இடையில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த தாம்பாளம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் கீழே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் மணப்பலகையில் உட்காந்துருக்கீங்கும் போது உங்களை விட அந்த கொஞ்சம் உயரமாக ஒரு மனை போட்டு அதில் அந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வைக்கலாம். அப்படி நீங்கள் வந்து கீழே உட்காந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நேராகவே அந்த தாம்பாளத்தில் தண்ணி இருக்கணும், நல்ல ததும்ப இருக்கணும், அந்த தண்ணியில் அந்த நிலவு வந்து பௌர்ணமி நிலவு தெரியணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ விளக்குக்கும் உங்களுக்கும் இடையில அந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோட தாம்பாளத்துக்கு அடியில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா பேப்பர், அந்த உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் அதில் வைக்கணும். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சந்திர பகவானுடைய மந்திரங்களை சொல்லலாம். அப்படி எதுவுமே தெரியலன்னா கட்டாயம் இந்த சந்திர காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெட்டை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லா வசதியும் வந்துடுச்சு, இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓம் பத்மத்வஜாய வித்மகி ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க, நான் அந்த பூஜையை செய்ய போகிறேன், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நீங்கள் வேண்டிக்கணும். இன்னொன்று, அந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களோட கோரிக்கை எழுதுறீங்கல்ல, அதில் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பிள்ளையார் சுழி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பேப்பரில் 4 மூலையிலையும் மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு தான் நீங்கள் இந்த தாம்பாளத்துக்கு அடியில் வைக்கணும். இதையும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பௌர்ணமியை நிலவை பார்த்து நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுடைய பூஜை வந்து நல்லபடியாக, என்னோடய பூஜை வந்து எனக்கு பலன் கொடுக்கணும், நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து ஒரு நிமிஷம் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் சந்திர பகவானுக்கும் நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, 2 உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 உள்ளங்கையை இப்படி நிலவில் காட்டணும். நிலவில் காட்டி நீங்கள் உங்களோட கோரிக்கைகள் எத்தனை கோரிக்கையை வச்சுருக்கீங்களோ அத்தனை கோரிக்கைகளை நிலவுகிட்ட சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு திரும்ப அந்த தண்ணியில் 2 உங்கள் உள்ளங்கை 2த்தையும் அப்படியே வைக்கணும். வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை, முதல் வேண்டுதலை நீங்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து ஆரோக்கியமாக நான் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கேன், இருந்தாலும் நான் எப்படி எழுதுகிறேன், நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி அப்படின்னு அந்த தண்ணியில் 2த்தையும் கையை வச்சு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் நிலவொளியில் 2 கை உள்ளங்கையும் காட்டணும்.
இப்போ 2 கை நம்ம வச்சுருக்கோம், 2 கையுமே தண்ணியாக இருக்கும். அந்த நேரத்தில் காற்று அடிச்சிருக்கலாம், காற்று அடிக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம நிலவுகிட்ட காட்டும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் தான், அந்த நேரத்தில் ஒரு செகண்டில் கை வந்து அப்படியே காஞ்சு போயிடும். அது எப்படி காயுதுன்னே தெரியாது, ஆனால் காஞ்சு போயிடும். அப்படி காஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். இல்லை காயில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாள், ஒரு மாதம் 1.5 மாதத்தில் உங்களோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை காமிச்சிட்டு உங்கள் வேண்டுதலாக அப்போ சொல்லிக்கிங்க. மறுபடியும் நிலவை பார்த்து திருப்பியும் அந்த கையை 2த்தையும் கொண்டு வந்து அந்த தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணியில் வச்சுட்டு அடுத்த கோரிக்கையை சொல்லுங்கள். திரும்பியும் எடுத்து பௌர்ணமி நிலவில் காட்டுங்க. இப்படி உங்களுடைய எத்தனை கோரிக்கையோ அத்தனை கோரிக்கையும் மனசில் தண்ணியில் வைக்கும்போதும் சொல்லிக்கிட்டு திரும்ப நிலவில் காட்டும்போது சொல்லிக்கோங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ உடனே வந்து நீங்கள் கீழே இதை முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் அந்த தீபம் எரியட்டும். நீங்கள் இந்த வழிபாடை உங்கள் கோரிக்கைகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுருக்கீங்க இல்லையா கல்கண்டு, அதை ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேப்பரை நல்லா கிழித்து அதுக்குன்னு ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா, அந்த பாத்திரம் அந்த இதில் நீங்கள் இதை கிழித்து போட்டு 2 சூடம் வச்சு எரிய விட்டுருங்க. ஃபுல்லாகவும் எரிஞ்சு முடியட்டும். நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி 4 திசையிலையும் நீங்கள் வந்து 8 திசையிலும் உழுந்து கும்பிடணும். ஃபஸ்ட்டு 8 திசை பார்த்து உழுந்து கும்பிட்டுட்டு இந்த எரிஞ்சு நிற்கிது பார்த்திங்களா, அந்த சாம்பலை 4 திசையிலையும் நீங்கள் ஊதி விடணும். 4 திசையிலையும் ஊதி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, இந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அதை உங்கள் வீட்டில் ஒரு கன்னி மூலை இருக்கும், இல்லைன்னா ஈசானிய மூலை இருக்கும். அது தண்ணியை நீங்கள் ஊற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, விளக்கு வந்து எரிஞ்சிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் பூஜை பண்ணும்போதே இடையில அணைஞ்சிருச்சுனாலும் ஒன்றும் பயப்படாதீங்க, கெட்ட சகுனம்னு நினைக்காதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏற்றி கீழே கொண்டு போய் உங்கள் வீட்டு சாமி ரூமில் நீங்கள் இந்த தீபத்தை வச்சுருங்க. அன்றைய நாள் ஃபுல்லாகவுமே அந்த தீபம் எரியட்டும். நீங்கள் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும். உங்களோட மைண்ட் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். நீங்கள் எதை கேட்டாலும் பாசிட்டிவாக நேர்மறையோடு நீங்கள் நேர்மறை விஷயத்தை கேட்டால் மட்டுமே இது நடக்கும். இந்த தண்ணீரில் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று. நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் கேட்டால் அது நல்லதாக நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேறு எதுக்காவது தவறான விஷயத்துக்கு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இதோடைய பலன் வந்து இது ரெட்டிப்பாக உங்களுக்கு அசுப பலனை கொடுக்கும், கெட்ட ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறினாலுமே நிச்சயமாக அது நல்ல வழியில் போகாது. அது கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். நிச்சயமாக அதில் மிகப்பெரிய கெடுதலை உங்களுக்கு உண்டு பண்ணிடும். அதனால் நல்ல விஷயத்திற்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க. இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யும்பொழுது கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தான் இது. தண்ணீரை வச்சு செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சக்தி அபரிவிதமானது. அப்படி ஒரு சக்தி இந்த பௌர்ணமி பூஜைக்கு உண்டு. எப்பொழுதுமே பிரபஞ்ச சக்திங்கிறது பௌர்ணமியில் அதிகமாக இருக்கும். அதனால தான் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு அபரிவிதமான ஒன்று தான் இந்த பௌர்ணமி பூஜை. அதனால தான் பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்குங்க, கடற்கரையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பௌர்ணமி ஒளிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த ஒரு பூஜை வந்து நமக்கு 7 தலைமுறைக்கும் மிகப்பெரிய செல்வ செழிப்பு உண்டாக இது காரணமாக இருக்கும். எப்படி சனி திசையில் வந்து ஒரு பொருட்செல்வம் கிடைச்சிது, சனி திசையில் ஒரு இடம் வாங்கினாலோ இல்லை ஒரு பொருள் வாங்கினாலோ அது 7 தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பௌர்ணமி பூஜையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள், நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்செல்வம் எல்லாமே வந்து காலங்காலமாக நம்மளோட தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பௌர்ணமி பூஜையில் சக்தி இருக்குது. மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் நினைத்தது நடக்கும்.
முழு நம்பிக்கையோடு இது நீங்கள் செய்யும் பொழுது இதில் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சிறு சந்தேகமும் இல்லை. செய்து பாருங்கள். நிறைய பேர் இதை செய்து பலன் பெற்ற ஒரு பூஜை தான் இது. இதை செய்து பாருங்கள், கட்டாயம் இது நடக்கும். இந்த பூஜையை செய்து நான் இதோட பலன் பெற்றவங்களை என் கண்ணாலே நான் பார்த்ததுனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். பௌர்ணமி பூஜை அன்னைக்கு இது போல் 8 வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்த தம்பதி, நம்ம இந்த பதிவை பார்க்குற என்னுடைய உறவுக்காரவங்க, நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பெண், இந்த 8 வருடம் கஷ்டப்பட்ட அந்த பெண் இந்த 3 பௌர்ணமி பூஜை செய்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்காது, அப்படி குழந்தை வந்தாலும் அது தங்காது, கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளவோ அதுக்காக செலவு பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு 3 பௌர்ணமி பூஜை இதை முழு நம்பிக்கையோடு அவங்க செஞ்சாங்க. கைமேல் பலன் கொடுக்கும் விதத்தில் அவங்களுக்கு இன்று ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால தான் நான் இந்த பதிவை உங்களுக்கும் போடுவோம் அப்படின்ட்டு நான் போட்டேன். கட்டாயம் இதை நீங்கள் செய்து பாருங்கள், இதோட முழு பலன் நீங்கள் கிடைக்கும். என்னை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க குழந்தை இல்லாமல் அப்படின்னு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கங்கிறது என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக இதை நீங்கள் செய்து பார்க்கும்போது இதோடைய பலன்கள் அபரிவிதமாக உங்களுக்கு நடப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்வீங்க. இதை நான் சொல்லி தெரிவதோடு அதை அனுபவபூர்வமாக அதை உணர்ந்தால் மட்டுமே அதை நீங்கள் நம்புவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் நம்பணும் அப்படின்னா ஒரு முறை செய்து பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக இருக்குது. இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குது. அதோட மனம் 8 வீட்டுக்கும் போகுது. இப்போ ஒருத்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வராங்க, நீங்கள் செய்கிற குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம் நான் இதை போட்டேன் அதை போட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு சூட்சமத்தை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டு அவங்க அதை செஞ்சுருவாங்கங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. இது ஒரு பொதுவாக உதாரணமாக நான் சொன்னேன். இப்போ நமக்கு தெரிந்த விஷயங்களை 4 பேரோட நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது அதோடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம், அவங்க அதை செய்து பார்க்குறாங்க, அதில் அவங்களுக்கு பலன் கிட்டிடுதுன்னா அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை 4 பேருக்கு சொல்கிறதுல தவறில்லை. பௌர்ணமி பூஜையை நீங்களும் செய்து பாருங்கள், நிச்சயமாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை 4 பேரிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் பயனடையட்டும். அவங்க பயனடைஞ்சாலும் அதோடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.